ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்ம அடுத்து பேசலாம், அவங்களுடைய உம்மத்தில் வாழ்ந்த, அவருடைய உம்மத்தில் உள்ள எத்தனையோ அவுலியாக்கள் மறைவான ஞானத்தையும் மனதில் உள்ளவைகளை சொல்லி இருக்கிறார்கள். குப்பி அகத்துள்ள വസ്തുവിനെ പോലെ കാൺമാഞ്ഞാനിങ്ങടെ കൽബകം എന്നോവർ. அர்த்தம் புரிஞ்சதா இல்லையா? இந்த குப்பிக்கு உள்ள இருக்கிற வஸ்துவை நம்ம எப்படி பார்க்க முடியுமோ அத மாதிரி உங்களுடைய கல்பில் உள்ள விஷயங்களை நான் சொல்லுவேன். யார் சொன்னா? முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். இதற்கு ஒரு சான்று, நம்முடைய இமாம்கள் எழுதின கிதாபை சொன்னா அது கப்சா, கட்டுக்கதை, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இப்னு தைமியாவுடைய மாணவர், உலக பிரசித்தி பெற்ற ஆளுதான், மிகப்பெரிய சரித்திர ஆசிரியர் ஹாஃபில் ஷம்சுத்தீன் அல்-ஸஹபி தன்னுடைய சியரு அலாமின் நுபலா என்று சொல்லக்கூடிய கிதாப், 30 வால்யங்கள் உள்ள கிதாப். அந்த கிதாபில் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸை பற்றி ஒரு சம்பவம் சொல்றாங்க. முஹித்தீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்தில் ஒரு ஆள் இருந்தார், அபூபக்கர் இப்னுல் இமாத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள். அவங்களுடைய மனசுல ஒரு ஊசலாட்டம், நம்ம நம்பி இருக்கிற அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத் அது உண்மைதானா, இல்ல வேற மாற்று கொள்கை தான் உண்மையா, நம்ம கொள்கை உண்மைதானா என்கிற ஒரு ஊசலாட்டம். அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத் சார்ந்த ஆளுதான், இருந்தாலும் ஒரு சந்தேகம். நினைக்கிறாங்க, முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவங்க மனசுல உள்ளதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம அவங்ககிட்ட போலாம், விளக்கம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் இங்க கவனிங்க, அப்படின்னு சொல்லி முஹித்தீன் ஷைக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை நாடி அவங்கள சந்திக்க வராங்க. வரும்போது அங்க முஹித்தீன் ஷைக் பயான் பண்றாங்க. இவங்க தூரத்திலிருந்து வராங்க, அங்க பயான் நடக்குது. இஅ்திகாதுனா இஅ்திகாது ஸலஃபி ஸாலிஹி வஸ்ஸஹாபா. இவங்க எதை மனசுல நினைச்சாங்களோ அந்த பயான். இஅ்திகாதுனா இஅ்திகாது ஸலஃபி ஸாலிஹி வஸ்ஸஹாபா. நம்முடைய நம்பிக்கை, நாம் கொள்ள வேண்டிய நம்பிக்கை, ஸலஃபு ஸாலிஹீன்களும் ஸஹாபாக்களும் எந்த நம்பிக்கையில அஹ்லுஸ் சுன்னத்துல இருந்தாங்களோ அதைத்தான் நாம நம்பணும். புரியுதா? எப்படி? இஅ்திகாதுனா இஅ்திகாது ஸலஃபி ஸாலிஹி வஸ்ஸஹாபா. இஅ்திகாதுனா இஅ்திகாது ஸலஃபி ஸாலிஹி வஸ்ஸஹாபா. நம்முடைய நம்பிக்கை ஸலஃபு ஸாலிஹீன்களும் ஸஹாபாக்களும் நம்பிய நம்பிக்கை தான் நம்மளோட நம்பிக்கை. அப்ப இவங்க நினைக்கிறாங்க, நம்ம மனசுல உள்ளதை இவங்க சொல்றாங்களே, இப்ப பயான்ல பல விஷயங்களும் வரும், அதுல இது வந்திருக்கலாம், அது நம்ம மனசுல உள்ளது அல்ல சொன்னது அப்படின்னு நினைச்சிட்டு சபையில வந்து உட்கார்ந்தாச்சு. முஹித்தீன் ஷேக் ரலியல்லாஹு அப்படி திரும்பி திரும்பி பயான் பண்ணி, இந்த ஆள் வந்து இருந்த உடனே இஅ்திகாதுனா இஅ்திகாது ஸலஃபி ஸாலிஹி வஸ்ஸஹாபா அப்படின்னு இவங்கள பார்த்து சொல்றாங்க. அப்படின்னு நினைக்கிறாரு, இப்ப பயான் பண்ணும்போ வலது பக்கம் திரும்புவாங்க, இடது பக்கம் திரும்புவாங்க, அந்த முறையில எப்படி திரும்பி இருக்கலாம்? உடனே யா அபூபக்கர் இஅ்திகாதுனா இஅ்திகாது ஸலஃபி ஸாலிஹி வஸ்ஸஹாபா. நம்முடைய நம்பிக்கை ஸலஃபு ஸாலிஹீன்களும் ஸஹாபாக்களுடைய நம்பிக்கை என்பதாக சொன்னார்கள். இவங்களுடைய சந்தேகம் எல்லாம் போச்சு. கும் எந்திரி, ஃபைன்னஹு ஜாஅ அபூக். எத்தனையோ நாட்களாக வெளியூருக்கு சென்றிருந்த உங்க வாப்பா வீட்டில் வந்திருக்கிறாங்க, போய் பாருங்கன்னு சொன்னாங்க. போய் பார்க்கறாங்க, வீட்டில் வாப்பா வந்திருக்கிறாங்க. யார் சொல்றா இந்த சம்பவத்தை? சீக்கிரம் ஒன்னும் முஹித்தீன் ஷேഖை பற்றி அந்த அளவுக்கு புகழ்ந்து கூற மனதில்லாதவர் ரஹபி. அந்த ரஹபிக்கே அங்கீகரிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்படுது. காரணம், உண்மையை மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. முஹித்தீன் ஷேக் ரலியல்லாஹு அன்ஹுடைய விலாயத், அவங்களுடைய கராமத் என்பது முத்தவாத்திர். முத்தவாத்திர்னா என்ன? யாராலும் மறுக்க முடியாத முறையில் எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்டது. அதுக்கு பேர முத்தவாத்திர். இப்ப அமெரிக்கா இருக்குதுன்றீங்கள, இந்த எல்லாரும் நம்ம நம்புறோம், அமெரிக்காங்கிற ஒரு நாடு உண்டு நம்புறோம். இதுல அமெரிக்காவை யாராவது பார்த்திருப்பீங்களா?
பார்த்த ஆட்கள் உண்டான்னு தெரியாது, அதிகமான பேர் பார்க்காத ஆளு தான். பார்க்காமல் இருந்தாலும் நம்ம நம்புறோம். ஏன் நம்புறோம்? எல்லாரும் சொல்றாங்க அமெரிக்கா உண்டு, ஜார்ஜ் புஷ் ஒருத்தன் உண்டு, பில் கிளின்டன் உண்டு, ஒபாமா உண்டு, இப்படி அமெரிக்கா வாஷிங்டன் உண்டு, ஒயிட் ஹவுஸ் உண்டு, பிளாக் ஹவுஸ் உண்டு, இப்படி எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? நம்புறோம். அப்ப இது முத்தவாத்திரான கபர், யாராலும் மறுக்க முடியாமல் எல்லோரும் சொன்ன விஷயம். இதே போன்றுதான் சய்யிதுனா முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய கராமத்தும் முத்தவாத்திர் என்பதாக இமாம்கள் எழுதி தருகிறார்கள் தங்களுடைய கிதாபுகள்.